சுங்க இலை காஞ்ச பவுல் எடுத்து வந்து நல்ல நிழல் காய்ச்சி விட்டு 150 கிராம் பொடி வேணும். 150 கிராம் சுங்க இலை பொடி, இலைப்பொடி கொண்டாந்து நிழல் காய்ச்சா போட்டு அதை எப்படி போடுறாங்கன்னா ஆயிக்குங்க. அது 150 கிராம். சுண்டவத்தல் பொடி வந்து 150 கிராம். கொத்தரங்காய் பத்தல் 150 கிராம். இப்போ வெள்ளை மிளகு 50 கிராம். இதான் வத்தல் 100, மிளகு 50, வெள்ளை மிளகு போதும். இது ஒரு 3/4 ஸ்பூன் எடுத்து போட்டீங்கன்னா 10 கிராம் அளவு, ஒரு ஸ்பூன் 10 கிராம் வரும். என்ன சார் அதான் ஒன்றும் அப்படியே போட்டு அரைச்சிருங்க. பொடியே போடுங்க, மிளகு பொடி போட்டு அரைச்சி அப்படியே வச்சுருங்க. நல்லா 400 மில்லி தண்ணி ஊற்றி 200 மில்லியா வச்சு வச்சுருக்கேன். அதை குடி சொல்லுங்க. நைட்டு மத்தியா ஒரு 10 நாளைக்கு சாப்பிட சொல்லுங்க. சுகர் கம்ப்ளீட்டாக முறைஞ்சிடும். ஒவ்வொருத்தவங்களும் விசில் நினைக்கிறேன் சுரக்க ஆரம்பிச்சலாம் ஆரம்பிக்கும். ஒவ்வொருத்தவங்களுக்கு ஸ்டார்டிங் உள்ளவங்களுக்குலாம் 400 மில்லி தண்ணி ஊற்றி அதை வந்து ஆக்கிடுங்க. அவ்வளோதான். இது ஒரு வேளையா குடிக்கிறதா சாமி? 2 வேளை? ஒரு வேளைக்கா? ஒரே ஒரு நாளைக்கு ஒரு வாரம் சாப்பிட்டு போய் செக்அப் பண்ணிட்டு வந்துருங்க. 500, 600, 700 இருந்தாலும் டக்குனு குறைஞ்சிக்கும். பவுடர் பண்ணிங்க. கம்ப்ளீட்டா படம் ஆகாது. சரி, சுகர்னால ஒரு 10 வருஷத்துக்கு இருக்கலாம்னு சொன்னா இது மாதிரி சாப்பிட்டு இருந்தா இருக்கலாம். இது விட்டாச்சுன்னா ரொம்ப இதா எலும்பு சுத்தி ஆளை காலி பண்ணி விட்டுரும். சுகர்னால கண் பார்வை எல்லாம் கண் பார்வை கூட தண்ணி கொடுத்துருவோம். கண் பார்வை போயிடும். சுகர்னால பல வியாதி வரும். அதனால இதை சாப்பிட்டா கண் பார்வை கொஞ்சம் மாறி விட்டுரும். காலையில குடிச்சு சொல்லுங்க டெய்லி. நைட்டு குடிச்சா நைட்டு டெய்லி குடிக்கணும். அவ்வளோதான். சுடுதண்ணில எல்லாம் ஜிலேபி தின்னுட்டாங்க. தலைவர் வந்து ஜிலேபி 10 ஜிலேபி சக்கரை இருக்குது. அவர் மாதிரி சாப்பிட்டு இருக்காரு. ஒன்றும் கிடையாது. அதுதான் தலைவரே எங்கே போய்